வெல்கம், திஸ் இஸ் PSK. டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் இன் ஷிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடலில் வந்து ஷிப்பை எப்படி கவுராமல் பார்த்துக்கிறாங்க, அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்றதா சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஷிப்பே வந்து நேச்சுரலாக கொஞ்சம் கவுற மாதிரி இருந்தால் அதுவே வந்து ரீபொசிஷன் பண்ணிக்கும். அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் உள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பு வந்து கிராவிட்டினால் கீழே இழுக்கும், கீழே இருக்கப்படும். தண்ணி வந்து மேலே வந்து ஷிப்பை தள்ளும். ஸோ வந்து கிராவிட்டி வந்து கீழே இருக்குது, தண்ணி வந்து போயின்ஸு மேலே தள்ளுது. இப்போ ஷிப்போட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகுது. இந்த ஷிப்போட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் போயின்ஸி, அதாவது தண்ணி கடியில் இருக்க ஃபோர்ஸும் நேராக ஆக்ட் பண்ணும். இதனால தான் ஷிப்பு வந்து ஸ்டேபிளாக மிதக்குது. இப்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோ இல்லை வந்து இந்த சென்டர் ஆஃப் போயின்ஸியோ நவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நவர்ந்தால் ஷிப்பு கொஞ்சம் சாயும். அது ஏன் நவருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காற்றடிக்குது. காற்றடிக்கும் போது இப்போ ஷிப்பு வந்து லெஃப்டில் சாயுதுன்னு வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது, ஏன்னா ஷிப்போட வெயிட் மாறல. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறாது, ஆனால் தண்ணி கடியில் இருக்க ஷிப்போட ஏரியா வந்து மாறுது. அப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் போயின்ஸி வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குன்னா ஷிப்பு வந்து ரைட்டில் சாயுது. ரைட்டில் சாயும் போது சென்டர் ஆஃப் போயின்ஸி மாறும் போது கொஞ்சம் சென்டர் ஆஃப் போயின்ஸி இந்த இடத்துல வந்துடும். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து நேருக்கு நேராக பேக் பண்ணல. இப்போ போயின்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதா, இதனால ஷிப்பு வந்து சாஞ்சிட்டு இருக்கிறத திரும்ப நிமித்திடும். ஸோ நேச்சுரலாக ஷிப்பு வந்து இப்படி தான் ஸ்டெபிலைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து பீப்புளும் இல்லை வேறு பொருளும் கான்சன்ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஷிப்பு சாஞ்சிக்கிட்டே தான் போவோம். இது வந்து ஷிப்புனால் ஆட்டோமேட்டிக்காக சரியாக்க முடியாது. இதை சரி பண்ணணுன்னா நம்ம வந்து வெயிட்டை வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் பார்க்கலாம். பேசிக்காக ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஆக்டிவ் வந்து கைரோஸ்கோப் வந்து ரியல் டைமில் அது ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கைரோஸ்கோப் இல்லாத ஷிப்பு தான் கடமடான்னு ஆடிக்கிட்டே இருக்கோம். இந்த கைரோஸ்கோப் வந்து நேச்சுரலாக ஒரு ஸ்பின்னிங் வீல் தான். அது ஷிப்பில் வந்து ஷிப்போட கைரோஸ்கோப் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். அது வந்து ஷிப்பை வந்து ஓரளவுக்கு ஆடாமல் பார்த்துக்கும். இது நேச்சுரலாக ரியல் டைமாக நடந்துகிட்டே இருக்கும். அது ஆக்டிவ். இப்போ பாசிவில் பல விதங்கள் இருக்குது. அதில் ஒரு 3 பார்க்கலாம். நம்ம இந்த ஷிப்புக்கு சைடில் பில்ஜ் கீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது நீட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஷிப்பு கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நீட்டி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஷிப்பு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஆடுற மூமெண்ட்டை வந்து சீக்கிரமாக அது ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். இப்போ 10 வாட்டி ஷிப்பு இப்படி ஆடுதுன்னா, இது நீட்டி வச்சிருக்கனால ஒரு 7 வாட்டியில் ஷிப்பு நின்றோம். ஸோ இது ஒரு விதமான பாசிவ் ஸ்டெபிலைசேஷன். அதாவது அது அப்படியே இருக்கும், அது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது இருக்கனால ஷிப்போட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது ஆன்டி ரோல் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி ரோல் டேங்க்ஸ் வந்து ஒரு விதத்தில் பேலஸ்ட் மாதிரி தான். நம்ம போன வீடியோவில் பேலஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம், பார்க்கலாம்னா பாருங்கள். இந்த ஆன்டி ரோல் டேங்க்ஸில் ஷிப்பு உள்ள யூட் ஷேப்பில் வந்து 2 சைடும் இருக்கும் தண்ணி. இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கைரோஸ்கோப் இருக்குன்னு சொன்னால ஆல்ரெடி, அதோட இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இந்த 2 சைடு தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் ஷிப்பு கவுருதுன்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடில் வந்து அந்த தண்ணி ஃபில் ஆகும். அப்போ வெயிட்னால திரும்ப ஷிப்பு வந்து ரியல் பொசிஷனுக்கு வந்துடும். ரைட் சைடில் ஷிப்பு கவுருதுன்னா லெஃப்ட் சைடில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி வாட்டரை ஃபில் பண்ணி அந்த ரோலிங் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 3வது விதமான ஸ்டெபிலைசேஷன் தான் ஃபின் ஸ்டெபிலைசேஷன். இப்போ இந்த பில்ஜ் கீல்ஸில் வந்து இப்போ சைடில் நீட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து அந்த ஃபின்ஸே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை ஆக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ நம்மளால் வந்து அந்த ரோலிங் மூமெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் நிறுத்த முடியும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் அதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஷிப்பை வந்து கவராமல் பார்த்துக்கிறாங்க. கத்திக்கு போல் சின்ன வயசில் விட்டுருப்பீங்களே, அந்த கத்தி கீழே வருது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு விதமான பாசிவ் ஸ்டெபிலைசேஷன் தான். அந்த கத்தி நீட்டிகிட்டு இருக்கனால சீக்கிரமாக அந்த ரோலிங் மூமெண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஷிப்பை வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் பேலஸ்ட்டு, அது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.